अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வான் தேதி 20/7/2024। मीठी बच्चे, माया रावण के संग में आकर तुम भड़क गए, पवित्र போதி अपवित्र बन गए। இனிமையான குழந்தைகளே, மாயாவுடைய ராவணனுடைய தொடர்பில் வந்து அலையக்கூடியவர்களாக ஆகிவிட்டீர்கள். மாயா என்ன பண்ணிடுச்சு? அலைய விட்டது. ஆனால் கிடைச்சது ஒன்றும் கிடைக்கல. தூய்மையான செடிகளாக இருந்தவர்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அபுஃபிட் பவித்ர பனோ, இப்பொழுது நீங்கள் மீண்டும் பவித்திரமானவராக ஆகுங்கள். கேள்வி கேட்குறாங்க பாபா, हर एक बच्ची को अपने ऊपर कौन सा वंडर लगता है? बाप को बच्चों पर कौन सा वंडर लगता है? ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தன் மீது தன்னை பார்க்குறப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. பாபாவுக்கு கூட குழந்தைகளை பார்க்குறப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. பதில் சொல்கிறாங்க பாபா, बच्चों को वंडर लगता कि हम क्या थे, किसकी बच्ची थे, ऐसा बाप का हमें वर्षा मिला था। குழந்தைகளுக்கு தன்னை பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது? நாம் என்னவாக இருந்தோம், யாருடைய குழந்தையாக இருந்தோம், எப்படிப்பட்ட பாபா நமக்கு ஆஸ்தி கொடுத்திருந்தாரு. உஸ் பாப்கோ ஹி ஹம் பூல் கே ஹே, அந்த தந்தையவே நாம் மறந்து போய்விட்டோமே அப்படின்னு நினச்சி
குழந்தைகளுக்கு தன் மேல ஆச்சரியம் என்பது இப்படி கூட இந்த பாபா நம்ம மறப்போமா, எல்லாமே நமக்கு இவர் தானே கொடுத்திருந்தாரு. ராவணாய இத்தனா ஃபாகியாகி, ராவணன் வந்த பிறகு அப்படி ஒரு பனிமூட்டம் என்பது ஏற்பட்டு விட்டது. ஜோ ரச்சியதா ரச்சனா சப் போலு கயா, அந்த பனிமூட்டத்தினால படைப்பாளரையும் படைப்பையும் அனைத்தையுமே மறந்து போய்விட்டோம். பாப்கு பச்சோ பர் வண்டல் லக்தா ஹே. அடுத்து பாபா என்ன சொல்றாரு, பாபாவுக்கு குழந்தைகளை பார்க்குறப்போ ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கு? जिन बच्चों को मैंने इतना ऊंच बनाया, राज भाग्य दिया, वही बच्ची मेरी ग्लानी करने लगे. எந்த குழந்தைகளுக்கு நான் உயர்ந்த பதவியை கொடுத்தேனோ, எந்த குழந்தைகள் நான் ரொம்ப உயர்ந்தவர்களாக ஆக்கினேனோ, ராஜ பாகியத்தை கொடுத்தேனோ, அந்த குழந்தைகளே என்னை நிந்தித்து விட்டார்கள். ராவன் கி சங்கமே ஆக்கர் சப் குச் கவா தியா. ராவணனுடைய தொடர்பில் வந்து அனைத்தையுமே இழந்து போய்விட்டார்களே அப்படின்னு நினச்சி பாபாக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் இவங்களை இப்படி உருவாக்குனேன், நான் தான் இவர்களை தேவதி ஆக்கினேன், ஆனால் என்னையவே இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நிந்தித்து விட்டார்கள். ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? நான் தான் இவங்களை உருவாக்குனேன், நான் தான் எல்லாம் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், ஆனால் இன்றைக்கி என்னையே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவமரியாதை பண்ணுறாங்க, என்னையே மறந்து போயிட்டாங்க. ஆச்சரியம் வரும் இல்லையா நடைமுறை வாழ்க்கையில்? அந்த மாதிரி சொல்கிறார் பாபா. ஓம் சாந்தி. கியா சோச் ரஹி ஹோ. எடுத்ததுமே பாபா இன்னைக்கு என்ன கேட்குறாரு, என்ன யோசிச்சுட்ருக்குறீங்க? பல யோசனையில் உட்காந்துருப்பீங்க இல்லையா, அதனால் என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? नंबरवार पुरुषार्थ अनुसार हर एक की जीवात्मा अपने ऊपर वंडर कर रही है. பாபா சொல்றார், நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக ஒவ்வொரு ஜீவ ஆத்மாக்களும் இப்பொழுது தன்னை பற்றி ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? நாம் என்னவா இருந்தோம்? கேள்வி பதிலில் பாபா என்ன சொன்னாரோ அதை ரிப்பீட் பண்ணுறார். யாருடைய குழந்தையா இருந்தோம், யார் நமக்கு ஆஸ்தி கொடுத்துருந்தா அவரை போய் மறந்துட்டோமே. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நாம் சத்தோ பிரதானமான உலகத்தில் முழு உலகத்துக்குமே எஜமானனா இருந்தோம், மிகவும் சுகமானவர்களா இருந்தோம். அப்புறம் என்னாச்சு? ஃபிர் ஹம் சீடி உத்தரே, அடுத்து நாம் ஏணி படியில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்னாச்சு? ராவணன் வந்த உடனே பனிமூட்டத்தினால எந்த 2 விஷயத்தை மறந்தோம்? பனிமூட்டம் வந்து என்ன பண்ணோம், ஊரையே மறைச்சிரும், ரோடை மறைச்சிரும், வீடு வாசல் எங்கே இருக்குது எல்லாத்தையுமே பனிமூட்டம் மறைத்து விடும். அந்த மாதிரி இங்கே மாயாவுடைய பனிமூட்டத்தால் படைப்பாளரையும் படைப்பையும் மறந்து விட்டோம். அது மறைத்து விடுகிறது. இங்கே என்ன ஆகிறது? மறந்து போய் விடுகிறது. ஃபாகிமி மனுஷ ராஸ்தாதி பூல் ஜாத்தேனா. உதாரணம் என்ன சொல்கிறார் பாபா, பனிமூட்டம் ஏற்பட்டது என்றால் மனிதர்களுக்கு பாதெல்லாம் கூட தெரியாது, எந்த வாகனத்தை கூட இயக்க முடியாது. அதுபோல் நாம் வீடு எங்கே இருக்குது, நாம் எங்கே வசிக்கக்கூடியவர்கள், இவை எல்லாவற்றையுமே மறந்து போய்விட்டோம். இப்போ பாபா வந்த பிறகு என்ன ஆகுது? பனி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பாதையெல்லாம் தெரியுது, நம்ம உருவம் நமக்கு தெரியுது, நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது தெரியுது. ये பூமி फिर क्या हो गई है? 5000 வருடத்துக்கு முன்னாடி இந்த உலகம் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தது. அந்த பூமி இப்போ என்னவாக ஆகிவிட்டது? ராவண ராஜ்யமாக ஆகிவிட்டது. பராய் ராஜ்யமே து ஜர் துக்குஹி மிலேகா. மாற்றான் ராஜ்யமாக ஆகிவிட்டது. அந்த ராஜ்யத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்னவா இருக்கும்? துக்கம்தான் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ அலையக்கூடியவர்கள் ஆயிட்டீங்க. कैसे रावण राज्य में आ गए? अंधश्रद्धा में बाप को ढूंढते रहे. மூட நம்பிக்கையினால் பாபாவை தேடிக்கொண்டே இருந்தீர்கள். ஆனால் பாபா கிடைச்சாரா? கிடைக்கல. जिसको पत्थर ठीक में ढाल दिया तो मिलेगा फिर कैसे? இந்த பகவானை கல்லில் இருக்கார் முள்ளில் இருக்கார் அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமா அவர் எப்படி கிடைப்பார்? உங்களுக்கு எல்லாத்துலேயும் இருக்கார் சொல்லிட்டீங்களே, எப்படி கிடைப்பார்? अपने ही अज्ञान के कारण रावण राज्य में तुमने कितना दुख उठाया है.
தன்னோட அஞ்ஞானத்தின் காரணத்தினால ராவண ராஜ்யத்துல எவ்வளவு துக்கத்தை அடைந்து விட்டீர்கள். தன்னால ஏற்பட்டதா எல்லாமே. பாரத் பக்தி மார்க் में कितना गरीब बन गया है. பாரதம் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு ஏழ்மையாக ஆகிவிட்டது. बच्चों की तरफ देखती है तो ख्याल होता है. பாபா குழந்தைகளை பார்க்குறப்போ அவருக்கே சிந்தனை வருதா. என்ன சிந்தனை வருதா? பக்தி மார்க்கத்தில் என்ன எவ்வளவு தேடினாங்க. आधा कल्प भक्ति की है किस लिए. अरे कल्पा பக்தி பண்ணீங்க, எதுக்கா பக்தி பண்ணீங்க? என்னைய அடையிறதுக்காக தானே பக்தி பண்ணீங்க. நான் கிடைச்சேனா भगवान से मिलने के लिए. भक्ति की बात ही भगवान फल देते हैं. பக்தி செய்த பிறகு அந்த பக்திக்கான பலனை பகவான் கொடுக்கிறார். क्या देते हैं. பக்தியினுடைய பலன் பகவான் என்ன கொடுக்கிறார்? वो तो कोई जानते नहीं. அதை பற்றி யாருக்குமே தெரியாது. பக்தியினுடைய பலன் என்ன? நம்ம அடைஞ்ச ஞானம். பகவானை அடைந்து விட்டோம், பகவானை புரிந்து கொண்டு விட்டோம், பகவானை ஏற்றுக்கொண்டு விட்டோம், பகவானுடைய குழந்தையாக ஆகிவிட்டோம். நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் எதனோட பலன்? பக்தியனுடைய பலன். பக்தி பண்ணும்போது நல்ல பக்தி பண்ணுறவங்களுக்கு அந்த பக்திக்கான பலன் சரியாக கிடைக்கலன்னா என்ன தோணும் உங்களுக்கு? நான் செய்த பக்தி வீண் போகாது, நான் செஞ்ச பக்திக்கு பலன் பகவான் கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் மனசில் வரும், உறுதி தான் வரும். அந்த பலன் என்ன? ஞானம். எதையுமே தேடி பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பாபா கிடைச்ச பிறகு எதையுமே தேடி அடையணுங்கிற அவசியம் இல்லை. பாபா என்ன சொல்றாரு? நீங்க தான் பழைய பக்தன், நீங்க தான் உண்மையான பக்தன். அரைக்கல்பா பக்தி பண்ணியிருக்கீங்க இல்லையா? பில்குல் புத்து பன் கயே ஹே. பக்தியினுடைய பலன் பகவான் என்ன கொடுப்பாருன்னு கூட தெரியல. நல்ல வழி கிடைக்கும் இல்லையா, நல்ல பலன் கிடைக்கும் இல்லையா, அது கூட தெரியல. அந்த அளவுக்கு மனிதர்கள் முட்டாளாக ஆகிவிட்டார்கள். ये सब बातें बुद्धि में आनी चाहिए. हम क्या थे फिर कैसे राजभाग्य करते थे. இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க புத்திக்கு வரணும். எந்த விஷயம்? நாம என்னவாக இருந்தோம், எப்படி ராஜபாகியத்தை அடைந்தோம், ராஜ்யத்தை ஆண்டு வந்தோம், எப்படி ஏணிப்படியில் கீழே இறங்கி வந்தோம், ராவணனுடைய சங்கிலியில் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்பதெல்லாம் உங்களுடைய புத்திக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர வேண்டும். அப்புறம் அபார் துக்குத்தே, அளவற்ற துக்கமானது இருக்கிறது. முதல்ல நாம அளவற்ற சுகத்தில் இருந்தோம். து தில்மே ஆனா சாயி, சிந்தனையில் வரணும்னாரு பாபா, புத்தியில் ஓடணும்னாரு. அடுத்தவங்க மனசில் இதை பற்றி என்ன வரணும்? அப்பனே ராஜ்யமே கித்தனா சுகதா. நாம் நம்ம ராஜ்யம் செய்த பொழுது அந்த ராஜ்யத்தில் எவ்வளோ சுகம் இருந்தது. இப்போ நாம் இருக்கிறது மாற்றான் ராஜ்யம். ஏன்னா ராஜ்யம் யாரோட கையில் போயிடுச்சு? நம்ம கையில் இருந்த ராஜ்யம் ராவணனோட கையில் போயிடுச்சு. அப்போ நாம் ராவணனுடைய கையில் போன பிறகு ராவணனுக்கு அடிமையாக இருந்தோம். அடிமையாக இருக்கிறவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க, அல்லல் படுவாங்க, துக்கத்தை அனுபவிப்பாங்க. ராவணனுடைய கையில் போன காரணத்தினால நமக்கு கிடைச்ச பலன் என்ன? துக்கம். இப்போ அந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு संगम युगத்துக்கு நம்ம வந்து விட்டோம். जैसे वो लोग समझते अंग्रेजी के राज में हमने दुख उठाया है. பொதுவாக மனிதர்கள் நினைக்கிறது என்ன? எப்போ இந்த உலக ராஜ்யம் ஆங்கிலேயர்களுடைய கையில் இருந்தது அப்போ நிறைய கஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ராஜ்யம் வந்தப்போ தான் கஷ்டம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. ராவணன் வரும்போதே துக்கம் ஏற்பட்டுடுச்சு. அபத்தும் பட்டி ஹோ அந்தர்மே கேல் ஆனா செய்யே. இல்லை இப்போ நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீங்க. அமர்ந்திருக்கிற உங்களுக்கு மனசில் என்ன தோணணும்? நான் யாருடைய குழந்தையா திரும்ப திரும்ப பாபா இதை நினைவுபடுத்துறாரு, நினைக்க சொல்றாரு. நான் யாருடைய குழந்தையா இருந்தேன். सारे विश्व का राज्य दिया, फिर हम रावण राज्य में जगड़ गए. முழு உலக ராஜ்யத்தையுமே பாபா நமக்கு கொடுத்தாரு.
இப்போ பார்த்தா நம்ம ராவணனுடைய பிடியில் இருக்கிறோம். இப்போ வெளியில் வந்துட்டோம் இல்லையா? ராவணனுக்கும் நமக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. இப்போ பாபா எந்த ராஜ்யத்தை கொடுத்துருக்காரு? ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து சுயராஜ்யத்தை செய்யுங்கள். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? உலக ராஜ்யத்தை கொடுக்குறேன். கிட்னி கந்தி கரம் கியே. ராவணனுடைய பிடியில் போனதுனால எவ்வளவு அழுக்கான காரியங்களெல்லாம் செய்தோம். சிருஷ்டித்தின் பிரத்தித்தின் கிருத்திகி கை. ராவண ராஜ்யம் ஆரம்பமான பிறகு சிருஷ்டி நாளுக்கு நாள் கீழே நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. मनुष्य की संस्कार तीन प्रतिदिन क्रिमिनल होते गए. மனிதர்களுடைய சன்ஸ்காரமும் நாளுக்கு நாள் கிரிமினலான சன்ஸ்காரமாக ஆகிவிட்டது. பச்சுக்கு ஸ்மிருதி மீ ஆனா சாயே. குழந்தைகளே, உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். பாப் தேக்தே ஹேன் ये पवित्र पौधे थे. பாபாவும் குழந்தைகளை இப்போ பார்க்கும்போது இந்த செடியெல்லாம் தூய்மையான செடியாக இருந்தது. இப்போ இந்த செடியை பார்த்தா நிறைய புழு பூச்சியோட பூச்சிகளை இந்த செடியை சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியுது. நீங்கள் இப்போது தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பாவமெல்லாம் என்னாகும்? அழிஞ்சு போயிடும். பரந்து யாதுமே நீ கர் சக்தே. ஆனால் நினைக்கவும் முடியறதில்ல. கடி கடி கேட்டே ஹே பாபா ஹம் பூல் ஜாத்தே ஹே. அடிக்கடி நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பாபா உங்களை நாங்கள் மறந்து போயிட்டோன்னு சொல்கிறீங்க. அரே தும் யாद नहीं करेंगे तो पाप कैसे हटेंगे. மறந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் சரியாயிடுமா? பாவம் அழிஞ்சிருமா? என்ன கேட்குறாரு பாபா? அரே குழந்தைகளே, நீங்கள் நினைவு செய்யவில்லை என்றால் பாவமானது எப்படி அழியும்? அப்போ மறந்துட்டேன்னு சொல்கிறது கூட ஒரு பெரிய தப்பு தான். மறக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ முயற்சி பண்ணணும். ஏக் தும் விகாரமே கிர் பதித் பனே. ஒன்று, பாபா சொல்லார், விகாரத்துக்கு வசமாகி நீங்கள் பதீத்தமானவர்களாக ஆகிவிட்டீர்கள். தூசரா, பாப்கோ காலி தேனே லகே. ரெண்டாவது, பாபாவை நிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள். எப்படி விகாரத்துக்கு வசமாகுவது என்பது ஒரு பாவ செயலோ, அதே போல பகவானை நிந்தனை செய்ததும் பாவ செயல்தான். माया की संग में तुम इतना गिर पड़े जिसको तुमको आसमान में चढ़ाया. மாயாவுடைய சகவாசத்தில் போய் அவ்வளவு கீழே விழுந்துட்டீங்க. எவ்வளோ விழுந்தீங்க? யார் உங்களை ஆகாயம் அளவுக்கு உயர்ந்தவராக ஆக்கினாரோ அவரையே கல்லில் இருக்கார், முள்ளில் இருக்கார், துக்கத்தை கொடுக்குறார், கஷ்டத்தை கொடுக்குறார், எல்லாமே அவர் தான் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் செய்யாததெல்லாம் என்னை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. இவ்வளோ ஆகாய அளவுக்கு உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்குனது யார்? நான் தான். ஆனால் என்னை பற்றி எப்படி சொல்லிட்டீங்க? இதுக்கு காரணம் என்ன? மாயாவோட போய் சேர்ந்தீங்க இல்லையா? அதான் காரணம். மனிதர்கள் தனியாக இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க, தானாக இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க. பிறருடைய மனிதர்களுடைய தொடர்பில் போகிறப்போ தான் அவங்களுடைய சன்ஸ்காரம் எல்லாம் என்ன ஆகுது? மாறுது. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்கிறார். என்ன வேலை பார்த்தீங்க? மாயா தொடர்பில் போயிட்டு என்னெல்லாம் வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறது இப்போ புத்தியில் வரணும். ஏக்தம் பத்தர் புத்தி தோ நெய் பண்ணாச்சை. நீங்கள் அப்படி கம்ப்ளீட்டாக கல் புத்தியுடையவராக ஆகக்கூடாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். தெரியாத அளவுக்கு கல் புத்தியாக இருக்கக்கூடாது. बाप रोज रोज कहते हैं मैं फर्स्ट क्लास पॉइंट तुमको सुनाता हूँ. பாபா தினமும் தினமும் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான பாயிண்டெல்லாம் சொல்கிறேன். பாபா சொல்லக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸான பாயிண்டெல்லாம் கேட்க நம்ம என்ன ஆகிடலாம்? ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடலாம் இல்லையா? जैसे बॉम्बे में संगठन हुआ
तो उसमें बतला सकते हैं कि बाप कहते हैं, हे भारतवासियों, तुमको हमने ராஜபாகிய दिया. பாம்பேல மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்பது நடைபெற்றதாம். ஒரு பெரிய கூட்டத்தில் நடந்தது. அங்கே போய் கூட நீங்கள் அந்த ஞானத்தை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஹே பாரதவாசிகளே, நான் உங்களுக்கு ராஜபாகியத்தை கொடுத்தேன், பகவான் சொல்கிறாருன்னு சொல்லுங்க. தும் தேவதாய் ஹெவின் மித்தே, நீங்கள் தேவதிகள் சொர்க்கத்தில் வாழ்ந்தீர்கள். எப்படி இப்போ ராவண ராஜ்யத்துக்கு வந்தீங்க? தேவதையாக வாழ்ந்த நீங்கள், சொர்க்கத்தில் இருந்த நீங்கள், இப்போ ராவண ராஜ்யத்துக்கு எப்படி வந்தீங்க? இதுவும் ட்ராமாவில் பாட்டானது இருக்கிறது. பாபா சிலர் என்னை நினைவு செய்தால் உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாயிடும். யா பல்ச பட்டி ஹே, கிஸ்கி புத்தி கஹா, கிஸ்கி புத்தி கஹா. இங்கே பாபா முன்னால் அமர்ந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருடைய புத்தி ஒவ்வொரு இடத்துல இருக்கு. எல்லாரும் ஒன்று போல எல்லாருடைய புத்தியும் இல்லை. சிலருடைய புத்தி அங்கே, சிலருடைய புத்தி இங்கேன்னு இருக்கு. ஆனால் உங்கள் புத்தியில் என்ன வரணும்? எதை நினைவுபடுத்துகிறார் பாபா? நான் எங்கே இருந்தேன், இப்போ எங்கே வந்து கிடக்கிறேன் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? சொர்க்கத்தில் இருந்தோம், இப்போ பார்த்தா மாற்றான் ராவணனுடைய ராஜ்யத்தில் விழுந்து கிடக்கிறோம். அல்லல் பட்டுட்ருக்கிறோம் ராவணன்ட்ட வந்ததுனால. ஹம் சிவாலயமே तो बहुत सुखी थे. நம்ம சிவாலயத்தில் இருந்த பொழுது ரொம்ப சுகமாக இருந்தோம். இப்போ பாபா வந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கிறார்? அவருடைய வருகை எதற்காக? வேஷ்யாலத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக வந்திருக்கிறார். தூபி நிக்கல்த்தி நெய்ய, வேஷ்யாலத்தில் குழந்தைகள் துக்கத்தினால அல்லல் பட்டுட்ருக்காங்க. அதுலேருந்து குழந்தைகளை வெளியில் கொண்டு வந்துட்டா சுகம் கிடைக்கும்னு பாபா நினைக்கிறார். அங்கேருந்து குழந்தைகளை எடுக்கவே முடியல. बाप कहते हैं, तुम शिवालय में चलेंगे, फिर वहाँ ये विष नहीं मिलेगा. பாபா சொல்றார், நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று விட்டீர்கள் என்றால் அங்கே உங்களுக்கு இந்த விஷம், எந்த விஷம்? விகாரம் என்ற விஷமானது உங்களுக்கு கிடைக்காது. இங்கே இருக்கக்கூடிய அழுக்கான உணவுப் பொருளெல்லாம் அங்கே கிடைக்காது. அசைவ உணவெல்லாம் அங்கே இருக்காது. ஏதோ விஸ்வக்கு மாலிக்கிட்டேனா, இந்த லக்ஷ்மி நாராயணா உலகத்துக்கு எஜமானனா இருந்தாங்க இல்லையா? ஃபிர் கஹாங்கயே, அடுத்து இவங்க எங்கே போனாங்க? ஃபிர் சி அப்னா ராஜபாகிய லே ரஹே ஹே. அவங்க எங்கேயும் போல, இந்த உலகத்தில் தான் இருக்காங்க. மீண்டும் அவங்க தன்னோட ராஜபாகியத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். கித்னா சஹஜ் ஹே. ராஜபாகியத்தை அடைவது கூட எவ்வளவு சஹஜமானது. ये तो बाप समझाते हैं सब सर्विसेबल नहीं होंगे. இதுவும் பாபா புரிய வைக்கிறார். எல்லா குழந்தைகளும் சேவாதாரி குழந்தையா இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்க? ராஜதானி ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. அங்கே எல்லா விதமான பதவி கொண்டவர்களும் தேவைப்படுகிறது. जैसे 5000 वर्ष की पहले थी सतो प्रधान बनना है. 5000 வருடத்துக்கு முன்னால நம்ம எப்படி இருந்தோமோ அதுபோல இங்கே நாம் என்னாகணும்? சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். பாப் கேते हैं यह तमो प्रधान पुरानी दुनिया. பாபா சொல்றார், இது தமோ பிரதானமான பழைய உலகம். அக்யூரேட் புராணி ஜப் ஹோகி தப் தோ பாப் ஆயங்கேனா. இந்த உலகம் முழுசாக கம்ப்ளீட்டாக எப்போ தமோ பிரதானம் ஆகிவிடுகிறதோ அப்போ தானே பாபா வருவார். பாப்பை பிகர் கோய் சம்ஜான சகே. இந்த உலகத்தினுடைய நிலவரத்தை பற்றி பாபா தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. பகவான் இஸ் ரத்து துவாரா ஹம்கோ படா ரஹே ஹே. பகவான் இந்த ரதத்து மூலமாக நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். இவ்வளோ நினைவு இருந்தால் கூட போதும், இவ்வளோ நினைவு உங்கள் புத்தியில் இருந்தால் கூட போதும். இதுவும் ஞானம்தான். இதுலேயும் பிராப்தி இருக்குது. ஞானம் எங்கே இருக்குதோ அங்கே பிராப்தி இருக்கு. இவ்வளோ நினைவு இருந்தால் கூட இந்த ஞானத்தினோட பலன் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும். எப்பெல்லாம் பாபாட்ட வந்து கிளாஸில் வந்து முரளி கேட்குறீங்களோ அப்போ நினைங்க, பாபா இந்த ரதத்து மூலமாக நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார், பாபா படிப்பித்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ நினைங்க போதும், உங்கள் புத்தி எங்கேயுமே அலைப்பாயாது.
फिर औरों को बताकर आप समान भी बनाए. பிறருக்கு நீங்கள் இந்த ஞானத்தை கூறி தனக்கு சமான் ஆக்க வேண்டும். बाप समझाते हैं, बाबा पूरी वेकरर, पहले तो तुम्हारे क्रिमिनल कैरेक्टर्स थे जो मुश्किल सुधरते हैं. இங்கே வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியுமா? கிரிமினல் கேரக்டர்ஸ், விகாரங்கள் கொண்ட நடத்தை என்பது இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாறி இருக்கிறீங்க. வந்த உடனேலாம் மாறலை. சிலருக்கு மாற்றம் ஏற்பட்டுடுது, சில பேருக்கு ரொம்ப முயற்சிக்கு அப்புறமா மாற்றம் ஏற்படுது. கண்கள் எப்படி இருந்தது? கொற்ற பார்வை, நடத்தையும் கெட்ட நடத்தை. கண்களும் எப்படி இருக்கிறதா? கொற்ற பார்வை, கெட்ட பார்வை. அவ்வளோ சீக்கிரம் அந்த பார்வை மாறவில்லை. एक तो काम की क्रिमिनालिटी ये मुश्किल छुटती है. ஒன்று காம விகாரம் என்ற அந்த கெட்ட நடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களை விட்டு போகுது. फिर साथ में 5 विकार, அந்த காம விகாரத்தோட அடுத்து 4 விகாரங்கள், அதையும் சேர்த்து 5 விகாரம் உங்கள் ஆத்மாவில் இருந்தது. அடுத்து என்ன விகாரம்? குரோது கி கிரிமினாலிட்டி பி கிட்னி. அந்த கோபம் என்ற ஒரு விகாரமும் கூட எவ்வளோ இருந்தது? பைட்டே பைட்டே பூத் ஆ ஜாத்தா ஹே. கோபம் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க, அப்படியே இருக்கும்போதே கோபம் வந்துடுதா. இப்படி உடனே கோவப்படுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி உடனே கோவம் வந்துடுதா. அதனால பாபா என்ன சொல்கிறாரு? பூதம், இதுவும் ஒரு விகாரம்தான், கோபமும் ஒரு விகாரம்தான். சிவிலைஸ்டு தோ ஹுயே நஹி, நத்தீஜா கியா ஹோகா? அந்த கெட்ட பார்வை உங்களுக்கு விட்டு போகலை அப்படின்னா அதனுடைய விளைவு என்னாகும்? சோகுணா பாப் சடு ஜாயகா. காமத்துக்கு அடிமையாகுவது, கோபத்துக்கு அடிமையாகுவது, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டார் பாபா? கிரிமினாலிட்டி. அப்படி அதுலேயே இருக்காங்க, காம விகாரத்தோடையே இருக்கிறாங்க, கோபங்கிற பூதத்தோடையே வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இந்த பூதங்களோடையே வாழ்ந்துட்டு இருந்தா அவங்களுடைய செயல்பாடுகள் பாப்ப கர்மாவாயிடும். அப்போ அதற்கு 100 மடங்கு பாவ சுமை என்பது ஏற்படும். கடி கடி क्रोध करते रहेंगे, बाप समझाते हैं. பாபா புரிய வைக்கிறார். இப்போ நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இல்லை தானே? ராவணோடைய சகவாசத்தை விட்டுட்டீங்க தானே? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஈஸ்வரனோடு அமர்ந்திருக்கிறீர்கள். இழுத்துட்டு வந்துட்டார்ல பாபா ராவண ராஜ்யத்திலேருந்து. என்னோட பிள்ளையா இருக்கே, இப்படி ஆகிப்போச்சு, மாறி கலர் மாறி, ரூபம் மாறி, அழகு மாறி, என்னோட குழந்தை இப்படி ஆகிப்போச்சுன்னு பாபா என்ன பண்ணிட்டாரு? ராவணனுடைய கூட்டத்திலேருந்து நம்மை தூக்கிட்டு வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். அதில் இப்போ எங்கே இருக்கிறோம்? ஈஸ்வரனோடு அமர்ந்திருக்கின்றோம். நீங்கள் இந்த விகாரத்தை விடுவதற்கான உறுதிமொழி செய்ய வேண்டும். பாப் கேते हैं, பாபா சொல்கிறார், என்ன நினைவு செய்யுங்க? குரோது மத்து கரோ, கோபப்படாதீங்க. நினைக்கிற குழந்தைக்கு என்ன ஆகும்? சின்ன கோபம் வந்தால் கூட, ஐயோ நான் கோபப்பட்டுட்டேனே, இந்த கோபம் என்னை விட்டு சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வரும். இந்த 5 விகாரம் என்ன பண்ணுச்சோங்கள? உங்களை சுகமாக வச்சுருந்தத அரை கல்பமாக உங்களை கீழே தள்ளிக்கிட்டே வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 5 விகாரம் உங்களை கீழே தள்ளிகிட்டே வந்தது. சப்சி ஊஞ்ச் பி தும் தே. எல்லோரையும் விட உயர்ந்தவர்களா நீங்கள் தான் இருந்தீங்க. சப்சி ஜாஸ்தி கிரபி தும் ஹோ. எல்லாரை விட ரொம்ப மோசமாக கீழே விழுந்ததும் நீங்கள் தான். உயர்வாக இருந்ததும் நீங்கள் தான். தாழ்ந்த நிலை அடைந்ததும் நீங்கள் தான். உங்களை கீழே தள்ளினது யார்? இந்த 5 பூதம். ஒரு பூதம் இல்லை, 5 பூதமும் சேர்த்து நம்மளை கீழே தள்ளிடுச்சு. எங்கேருந்து கீழே தள்ளிச்சு? சொர்க்கத்தில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை இந்த 5 பூதமும் சேர்ந்து என்ன பண்ணிடுச்சா? கீழே தள்ளிடுச்சு. अब शिवालय में जाने के लिए इन विकारों को निकालना है. இப்போ குழந்தைகள் நீங்கள் சிவாலயத்திற்கு செல்வதற்கு இந்த விகாரங்களை விட்டுவிட வேண்டும். பாபா சொல்றாங்க, பாபாவை நினைவு செய்தால் अंतमति सोगति आइडो घर में पहुंच जाएंगे.
அந்தமதி சோகத்தி ஆகிறப்போ நீங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவீங்க. ஒரு कोई ये रास्ता बता नहीं सकते. வீட்டுக்கு போறதுக்கான வழிய வேறு யாராலும் சொல்ல முடியாது. பகவான் வாச்சு, பகவானுடைய மகா வாக்கியம். मैंने कभी भी कहा नहीं मैं सर्वव्यापी हूँ. என்ன சொல்றாரு பகவான்? நான் ஒரு நாளும் நான் சர்வவியாபியாக இருக்கிறேன் என்று சொன்னதே கிடையாது. நான் என்னைக்கா சொல்லியிருக்கேன்னா நான் சர்வவியாபியா இருக்கிறேன்னு? நான் சொல்லாததெல்லாம் நீங்க சொல்றீங்க. मैंने तो राजीव को सिखाया. நான் என்ன பண்ணினேன்? ராஜயுகத்தை கற்றுக் கொடுத்தேன். ஒரு கஹா, அப்புறம் என்ன சொன்னேன்? உங்களை நான் விஸ்வத்துக்கு மாலிக் ஆக்குறேன்னு சொன்னேன். फिर वहां तो इस नॉलेज की तरकारी नहीं रहती है. அதுக்கப்புறம் நீங்க விஸ்வராஜ்யத்தை அடைந்த பிறகு அங்கே இந்த ஞானத்தினுடைய அவசியம் என்பது இருப்பதில்லை. இங்கதான் டெய்லி வந்து உட்காந்து வாணி கேட்கணும். அங்க போன பிறகு இந்த வேலையெல்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க மனிதன்ல இருந்து தேவத்தை ஆயிடுறீங்க, ஆஸ்தி அடைஞ்சிடுறீங்க. இங்கே கடையுகத்தினுடைய விஷயமும் இல்லை. தன்னை ஆத்மான்னு நினைக்கணும். சரீரம் தன்னையே நினைக்கிறீங்க. சரீரம் நினைச்சீங்கன்னா இந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடியாது. பாபா சொல்ல புரிய வைக்கிறார். நீங்க இருக்கிறது ராவண ராஜ்யம். இப்ப ராமராஜ்யம் செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நாம புருஷோத்தம சங்கமயுக வாசி. கிரகஸ்தமே ரோகோ, குடும்பத்துல இருக்க, குடும்பத்தை பார்த்துக்கோங்க. உங்க குடும்பத்தோடய சேர்ந்து இருங்க. எல்லாருமே இங்க வந்து எப்படி தங்க முடியும்? ब्राह्मण बनकर सब यहाँ ब्रह्मा के पास भी नहीं रह सकते. பிராமணனா ஆன பிறகு, பாபாவுடைய குழந்தை ஆன பிறகு எல்லாருமே இந்த பிரம்மா பாபாட்ட வந்து இருக்க முடியாது. रहना भी अपने घर में है. அதனால பாபா தெரிஞ்சிட்ட பிறகு நீங்க உங்க குடும்பத்துல தான் இருக்கணும். குடும்பத்தில இருந்து கொண்டு தான் பாபா சொன்னதை செய்யணும். பாபாவை நினைக்கணும். புத்தியில என்ன நினைக்கணும்? நீங்க புரிஞ்சிருக்கணும். நான் சூதரன் அல்ல, நான் யாரு? பிராமணன். வீட்டுல இருந்தாலும் நான் பிராமணன். பிராமணோ கி சோட்டி கித்தனி சோட்டிய. பிராமணர்கள் அப்படின்னாலே உச்சி குடுமி வைத்தவர்கள். நீங்க உச்சி குடுமி வைத்த பிராமணன். ஆனா எவ்வளவு கொஞ்சம் பேர் இருக்கீங்க பாருங்க. உங்க குடும்பம் எவ்வளவு சின்ன குடும்பம் பாருங்க. तो गृहस्थ में रहती शरीर निर्वाह के लिए धंधा आदि करते. सिर्फ बाप को याद करो. குடும்பத்தில் இருந்து கொண்டே ஷரீர நிர்வாகத்துக்கான தொழிலை செய்து கொண்டே பாபாவை நினைவு செய்யுங்கள். நான் என்னவா இருந்தேன் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. இப்ப எங்க வந்து இருக்கிறேன்? எங்க இருக்கிறோம்? மாற்றான் ராஜ்யத்துல இருக்கிறோம். अब बाबा हमको फिर ले जाते हैं. இப்ப மீண்டும் பாபா நம்ம ராஜ்யத்துக்கு நம்மை தகுதியுடையவர்கள் ஆக்கிட்டு இருக்கிறார். குடும்பத்துல இருந்து கொண்டே நீங்க பாபா சொன்னது போல மனநிலையை உருவாக்க வேண்டும். शुरू में कितनी बड़े बड़े झाड़ आए, फिर उनसे कोई रहे बाकी चले गए. ஆரம்ப காலத்துல பிரம்மா பாபா இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பெரிய ஆத்மாக்கள் எல்லாம் வந்தாங்க. குடும்பத்தோட வந்தாங்க. பெரிய பெரிய பதவியில குடும்பத்தர்கள் எல்லாம் வந்தாங்க. சிலர் இருந்தார்கள், சிலர் சென்று விட்டார்கள். तुम्हारी बुद्धि में अपनी राज्य में थे, फिर अभी कहाँ का तो राज्य में जाते हैं. कहती बाबा फलाना पुत्र अच्छा रेगुलर था, फिर आते नहीं है. இப்ப நம்முடைய புத்திக்கு எல்லாமே தெளிவாயிடுச்சு. எந்த விஷயம் தெளிவாயிடுச்சு? எங்க இருந்தோம், எங்க வந்துட்டோம், இப்ப என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சிட்டோம். நீங்க பாபாவுக்கு கடிதமா எழுதுறீங்க. பாபா இன்னாருக்கு இந்த குழந்தை இன்னாரு ரொம்ப ரெகுலரா வந்துட்டு இருந்தாங்க, இப்ப வரவே இல்லைன்னு லெட்டர் எழுதுறீங்க. ஒருவேளை அவங்க பாபாவுடைய கிளாஸ்க்கு வரல அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? விகாரத்துக்கு வசமாகி இருப்பார்கள். அதனால மறுபடியும் உங்களுக்கு பாபா வீட்டுக்கு வருவது என்பது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஏன்னா ஞானத்தை அடுத்து தாரணை பண்ண முடியாது இல்லையா? போனா தாரணை பண்ணணுமே, நம்மளால முடியலையே அப்படின்னு வராமலே இருந்துருவாங்க. உன்னதிக்கு பதிலே கிருத்தி கிருத்தி பாய் பைசேக்கா பத்து பாலேங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள்
முன்னேற்றத்தை அடைவதற்கு பதிலா கீழே விழுந்துட்டே போறாங்க இல்லையா, அவங்க ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பதவியை தான் அடைவார்கள். ராஜா பதவி எங்கே? ராஜாவுக்கு மேல கீழே இருக்கிற பதவி எங்கே? பல் சுகுத்து வஹா ஹைஹி, அங்க எல்லாருக்குமே சுகமானது இருக்கத்தான் செய்யும். ராஜாவாகட்டும், பிரஜையாகட்டும், பிரஜைக்கு பிரஜையாகட்டும், எல்லோருமே சுகமா தான் இருப்பாங்க. ஆனா பதவி நீங்க என்ன பண்ணணும்? உயர்ந்த பதவி பெறுவதற்கு முயற்சி பண்ண. உயர்ந்த பதவியை யார் பெற முடியும்? ये तो सभी समझ सकते हैं, अभी सब पुरुषार्थ कर रहे हैं. இது நீங்க புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. உயர்ந்த பதவி யார் பெற முடியுங்கிறதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அனைவருமே முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. किंग महेंद्र भी पुरुषार्थ कर रहा है. वहां किंग तो भाई पैसे के हैं. किंग மகேந்திரா, போபால் ராஜா, அவங்க எல்லாம் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத பதவி, அந்த ராஜா பதவி இல்ல. ஆனா நீங்க சூரிய வம்சத்தினுடைய ராஜ்யத்தில் ராஜ பதவியை பெற வேண்டும். அப்படி உங்களுடைய முயற்சி இருக்கணும். வெற்றி மாலையில் மணியாகி விட வேண்டும். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தன்னுடைய உள்ளத்தை சோதனை பண்ணுங்க. என்னோட கண்ணுல எங்கேயாவது எப்பொழுதாவது கெட்ட பார்வை வருதா? அகர் சிவிலைஸ் ஓ ஜாயே பாக்கி கியா சாயே. உங்களுடைய கண்கள் எப்போதுமே தூய்மையான கண்களா இருந்தது அப்படின்னா அப்புறம் என்ன வேணும்? ஒண்ணுமே வேண்டாம். அந்த பார்வையே உங்களுக்கு என்ன பண்ணும்? அமைதியை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். பல் விகாரமே நெய் சாயங்க. அவங்க விகாரத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. பவித்திரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா கண்ணு மட்டும் விகாரமா இருக்கும். அது கூட இருக்கக்கூடாது இல்லையா? கண்ணு ஏமாத்திட்டே இருக்கும். நம்பர் 1 விகாரம் எது? காம விகாரம். இந்த கெட்ட பார்வை என்பது, விகார பார்வை என்பது மிக மோசமானது. அல்லதான் பேர் என்ன வச்சிருக்காரு பாபா? கிரிமினல் ஐஸ், சிவில் ஐஸ். எல்லையற்ற பாபா குழந்தைகளை பற்றி அறிந்திருப்பார் தானே? என்ன அறிந்திருப்பார்? குழந்தைகள் என்ன கர்மா செய்யறாங்க, என்ன சேவா பண்றாங்க. फलाने की क्रिमिनल अभी तक गई नहीं. இந்த குழந்தைகளுடைய கெட்ட பார்வைன்னு மாறவே இல்லை. இதெல்லாம் குழந்தைகளை பற்றி பாபாக்கு தெரியும். अभी तक ऐसे गुप्त समाचार आते हैं. யார் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது இப்பொழுது வரை குழந்தைகளை பற்றி சமாச்சாரங்கள் குப்தமாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. குழந்தைகள் நீங்களே உங்களை பற்றி ஃபீல் பண்ண முடியும். எவ்வளவு காலமா நான் போய் பேசினேன், எதனால இந்த கீழான நிலைக்கு வந்தேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களை நீங்களே ஃபீல் பண்ண முடியும், ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றார் பாபா. அந்த நேரமும் வரும். बाप से हम छिपाते थे ऐसे वो छिपाते हैं. பாபாட்ட நான் எவ்வளவு மறைச்சிருந்தேன், நிறைய மறைச்சிருந்தேன். அதெல்லாம் கூட நீங்க உங்களை பற்றி அறிந்து கொள்வீர்கள். सर्जन से 5 विकारों की बीमारी छिपानी नहीं है. பாபா யாரு? டாக்டர். டாக்டர்கிட்ட எந்த நோயையும் மறைக்காம சொல்லணும். இந்த சர்ஜன் பாபா இவற்றை எதை மறைக்க கூடாது? 5 விகாரத்தை பற்றி இவரிடம் மறைக்க கூடாது. காம விகாரம் வந்துச்சுன்னா காம விகாரம் வந்துருச்சு பாபா சொல்லுங்க. கோபப்படுறீங்கன்னா கோபப்படுற பாபா சொல்லுங்க. அவங்கள மாதிரி நான் கோபப்படலைன்னு உங்களை நீங்க சர்டிபிகேட் கொடுத்துக்காதீங்க. அவங்க எவ்வளவு கோவப்படுறாங்க, அவங்கள மாதிரிலாம் நான் மோசமா கோவப்படலைன்னு தன்னோட கோபத்துக்கு இடம் கொடுத்து வைக்காதீங்க. பேராசைப்படுறீங்களா? எல்லாமே சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. हमारी बुद्धि इस तरफ जाती है, शिव बाबा तरफ नहीं जाती. என்னோட புத்தி இந்த பக்கம் போயிடுச்சு, शिव बाबा பக்கம் போகவே இல்லை. அப்படி இருந்தாலும் அதையும் சொல்லுங்க. நீங்க சொல்லாட்டா என்னாகும்? இந்த நோயெல்லாம் மறைச்சிங்கன்னா என்னாகும்? அந்த நோய் அதிகரித்து கொண்டே இருக்கும். अब बाप समझाते हैं. இப்போ பாபா புரிய வைக்கிறார். பச்சி தேஹி அபிமானி பனோ. குழந்தைகளே தேஹி அபிமானியாக ஆகுங்கள். தன்னைத்தானே ஆத்மான் நினைங்க.
ஆத்மா சகோதரா சகோதரான்னு நினைங்க. பாபா சொல்றார், அந்த உலகத்துக்கே பேரு என்ன? சம்பூர்ண நிர்வீகாரி உலகம். அங்கே விகாரத்து மூலமாக பிறப்புகள் என்பது நடைபெறாது. விகாரமே இல்ல. அங்க அந்த ராவண ராஜ்யமே இல்ல. அந்த ராஜ்யத்துக்கு பேரு என்ன சொல்லப்படுகிறது? ராம ராஜ்யம். ராவன் கஹாசியாயா? அந்த ராம ராஜ்யத்துல ராவணன் எங்கிருந்து வர முடியும்? मनुष्य की बुद्धि बिल्कुल चटकाते में है। किसने की? मैंने तुमको सतो प्रदान बनाया था. மனிதனுடைய புத்தி முற்றிலுமே புத்தி இழந்த நிலையில் இருக்கின்றது. அப்படி ஆக்குனது யாரு? மாயா தானே. நான் உங்களை சத்தோ பிரதானமாக்கி இருந்தேன். துமாரா பேடா பார் கியாட்டா. நீங்க இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்றீர்கள். உங்களை இந்த அளவுக்கு தம்மோ பிரதானமா ஆக்கினது யாரு? ராவணன். அப்ப அந்த ராவன் மேல எவ்வளவு கோபம் வரணும்? மனுஷன் மேல கோபம் வரக்கூடாது, மாயா மேலதான் உங்களுக்கு கோபம் வரணும். எபித்தும் பூலுகியோ, ராவணன் உங்களை என்ன வாக்கிடுச்சு, என்ன பண்ணிடுச்சு, இது எல்லாமே உங்களுக்கு மறந்து போச்சு. எல்லாம் பரம்பரையா நடந்து வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்த பாபா சொல்றாரு, கிருஷ்ணரை ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுறாங்க. ஆனா அவர் எப்போ சத்தோ பிரதானமானவரா தூய்மையானவரா இருந்தார் என்பது தெரியுமா? எவ்வளவு அன்பா கிருஷ்ணரை ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுறாங்க. ஆனா ராதிக்கு ஒண்ணுமே செய்யறது கிடையாது. எல்லா மகிமை யாருக்கு செய்யப்படுகிறது? கிருஷ்ணருக்கு. பாப் கேத்தி தும் யா சத்துக்கே சங்கமே பெட்டியோ. பாபா சொல்றார், குழந்தைகளே, இங்க நீங்க சத்தியமானவருடைய சங்குல தொடர்புல அமர்ந்திருக்கிறீர்கள். வெளியில போனீங்கன்னா என்ன சங்கு கிடைக்குது? கெட்ட தொடர்பு ஏற்படுது. அப்போ பாபாவே மறந்து போயிடுறீங்க. மாயப்படி பிரபலே. மாயா மிகவும் பிரபலமானது, சாதாரணப்பட்டது அல்ல, பிரபலமானது. எங்க வேணா எப்படி வேணா உங்களை மாயா என்ன பண்ணும்? மாற்றிவிடும். கொஞ்சம் ஆங்காரம் வந்துருச்சுன்னா கூட சத்தியத்தை அழித்து விடுவீர்கள். பிஹத் பாப் தோ சம்ஜாத்தே ரேங்கே. எல்லையற்ற பாபா எல்லாமே உங்களை பற்றி புரிய வச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஆங்காரம் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவார் பாபா? குழந்தைய உனக்கு ஆங்காரம் வந்துருச்சு, ஆங்காரத்துல எப்படி நீ செஞ்சிட்டு இருக்கன்னு பாபா சொல்லதான் செய்வார். கொஞ்சம் ஆங்காரத்தை விட்டுடேன் அப்படின்னு சொல்லதான் செய்வார் பாபா. அதனால நீங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, பயந்து விடக்கூடாது. என்னை பத்தி பாபா அப்படி சொல்லிட்டாரே அப்படி அது ஒரு அவமானமாகவும் எடுத்துக்கொள்ள கூடாது. बाबा ने ऐसी क्यों कहा? हमारी इज्जत गई. பாபா என்னை பத்தி ஏன் அப்படி சொன்னாரு? அங்காரம் வந்ததுனாலதானே சொன்னாரு. செய்யறதானே பாபா சொல்லுவாரு. என்னை பத்தி ஏன் பாபா அப்படி சொன்னாரு? என்னுடைய மரியாதையே போயிடுச்சு. பாபா சொன்னதுனால என்னுடைய மரியாதையே போயிடுச்சு அப்படின்னு குழந்தைகள் ஃபீல் பண்றீங்க. அந்த ஃபீலிங்கும் வேண்டாம். பாபா சொன்னாரா, மனசார ஏத்துக்கோங்க. ஆமா பாபா, மாத்திக்கிற பாபா சொல்லுங்க. அரே இஜ்ஜத் तो रावण राज्य में चट हो ही गई है. சில குழந்தை இப்படி நினைக்கிறாங்க, என்னுடைய மரியாதை போயிடுச்சு, இப்படி என்னை பத்தி சொல்லிட்டாரு பாபா. பாபா அதுக்கு பதில் என்ன சொல்றாரு? அரே குழந்தைகள், உங்க மரியாதை இப்பயா போச்சு? ராவண ராஜ்யத்துக்கு வந்தீங்கல்ல, அப்பவே உங்க மரியாதை எல்லாம் காண போயிடுச்சு. அப்பவே மரியாதை அற்றவர்களா ஆயிட்டீங்க. நான் சொன்னதுனால உங்க மரியாதை போகல, எப்பயோ போயிடுச்சு, அதுவே உங்களுக்கு தெரியாம இருக்கேன்னு சொல்றார். தேக அபிமானத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை விளைவித்துக் கொள்வீர்கள். அதோட முடிஞ்சுதா? பதவியும் பிரஷ்டமாகிவிடும். கோபப்படுவது, பேராசையில வருவது, இதுவும் என்ன? கிரிமினல் ஐதான். கோமா பாக்குறது கூட பாபா என்ன சொல்றாரு? கிரிமினல். आंखों से चीज देखते हैं तब तो लोभ होता है. கண்கள் பொருட்களை பார்க்கின்றது, பார்க்கும்போது அதுக்கு பேராசை என்பது. எனக்கு இது வேணும், அவசியம் இல்லாட்டாலும் இது எனக்கு வேணும்னு நினைக்கிறது என்ன? பேராசை. பாபாக்கர் அப்னா பகிச்சா தேக்தே ஹேன். பாபா
தன்னோட தோட்டத்தை பாக்குறாரு. அவர் உருவாக்கின பூக்கள் இல்லையே நம்ம, ஒவ்வொரு பூவும் என்ன மாதிரி பூக்களாக இருக்கிறது, பூக்களை பாக்குறாரு. இங்கிருந்து சென்று குழந்தைகளை பாக்குறாரு. शिव बाबा को फूल भी बरोबर चढ़ाते हैं, वो तो निराकार चैतन्य फूल है. शिव बाबाக்கு மலர்கள் அர்ப்பணிக்கப்படுகிறது. தேவதைகளுக்கு மட்டுமல்ல, சிவலிங்கத்துக்கும் பூக்கள் அர்ப்பணிக்கப்படுகிறது. அவரோ நிராகாரமானவர், அவர் சைத்தன்யமான ஒரு மலர். நீங்களோ முயற்சி செய்து மலராக ஆகின்றீர்கள். बाबा சொல்ற, मीठी मीठी बच्चों, जो कुछ बीता उसको ड्रामा समझो. இனிமையான இனிமையான குழந்தைகளே, எதெல்லாம் நடந்து முடிந்தது அவற்றை டிராமா என்று புரிந்து கொள்ளுங்கள். டிராமால இருந்தபடி நடந்தது முடிந்தது என்று நினையுங்கள். சோச்சோன்னே ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, இப்படிலாம் யோசிக்காதீங்க. थोड़ा भी सुनाओ प्रजा में होगी. கொஞ்சம் ஞானத்தை கேட்டவர்கள் கூட பிரஜை ஆயிடுறாங்க. ஞான் கபி வினாஷ் கோன் नहीं पाता है. இந்த ஞானமானது ஒரு பொழுதும் அழிவதில்லை. இந்த ஞானத்தை கேட்டாலும் யார் கொஞ்சம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு இதனுடைய பலன் கிடைத்து விடுகிறது. एक बार सुना शिव बाबा तो भी बस प्रजा में आ जाएंगे. ஒரு தடவை தான் शिव बाबा பற்றி கேட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான், பாபா பற்றி தெரிஞ்சிட்டாங்க, அடுத்தவங்க பிரச்சையா வந்துருவாங்க. அந்தர்மே துமே ஸ்மிருதி ஆனி செய்யி. கடைசிய பாபா முடிக்கிறார் பாயிண்ட். உங்க மனசுக்குள்ள இந்த நினைவானது எப்பொழுதும் இருக்க வேண்டும், வர வேண்டும். என்ன நினைவு? हम जिस राज्य में थे वो फिर से अब पा रहे हैं. நம்ம எந்த ராஜ்யத்துல இருந்தோமோ அந்த ராஜ்யம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, ஆனா ஞாபகத்துல வந்துருச்சு. எந்த ராஜ்யத்துல நாம் இருந்தோமோ அந்த ராஜ்யத்தை மீண்டும் அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நினைவானது உங்க மனதில் வர வேண்டும். அதற்காக புருஷார்த்தம் செய்ய வேண்டும். பில்குல் அக்யூரேட் சர்வீஸ் चल रही है. முற்றிலும் அக்யூரேட்டான சேவை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட், சிவாலயம் செல்வதற்கு விகாரங்களை நீங்கள் நீக்கிவிட வேண்டும். இந்த வேஷ்யாலயத்திலிருந்து உங்களுடைய மனதை நீக்கிவிட வேண்டும். சூதரனுடைய தொடர்பில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், जो कुछ बीता उसे ड्रामा समझ कोई भी विचार नहीं करना. எது நடந்து முடிந்ததோ அவற்றை டிராமா என்று ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு விட வேண்டும். அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி ஆனது, அப்படி சிந்திக்க வேண்டாம். அகங்காரத்தில் ஒரு பொழுதும் வர வேண்டாம். कभी शिक्षा मिलने पर फंक नहीं होना है. எப்பொழுதாவது ஏதாவது அறிவுரை கிடைத்ததென்றால் அந்த அறிவுரை கேட்டு பயந்து விட வேண்டாம். என்னுடைய மரியாதை போயிடுச்சே அப்படின்லாம் தோணுதில்லை, அந்த மாதிரி எண்ணங்களும் வர வேண்டாம். वरदानम, खुशियों की गजानों से संपन्न बन, दुखी आत्माओं को खुशी का दान देने वाले पुण्य आत्मा भव. குஷியினுடைய பொக்கிஷங்களால் நிறைந்தவராகி துக்கமான ஆத்மாக்களுக்கு குஷி தானம் செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மா. அங்க பெரிய தானம் எது? மகிழ்ச்சிய சந்தோஷத்தை நீங்க பிறருக்கு கொடுக்கறதா பெரிய தானம். பெரிய தானம் பண்றாங்கன்னா அவங்க யாரு? புண்ணிய ஆத்மா. ஆக இன்னைக்கு பாபா புண்ணிய ஆத்மாக்கு சொல்லியிருக்கிற ஞானம் கொடுத்தாதான் துக்கமான ஆத்மாக்களோட துக்கம் போகும். இப்ப ஞானத்தை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
முயற்சி பண்ணணும். ஞானம் கொடுத்தாலே குஷி வந்துருது அவங்களுக்கு. ஏதோ ஒன்று கொடுக்காமல் குஷி வருமா? ஏதோ ஒன்று கொடுக்காம சொல்லாம குஷி வருமா? வராது இல்லையா? இல்ல, உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கறது எது? ஞானம். इस समय दुनिया में हर समय का दुख है, आपके पास हर समय की खुशी है. இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு நேரமும் மனிதர்கள் எப்படி இருக்காங்க? துக்கத்துல இருக்காங்க. ஆனா நாம ஒவ்வொரு நேரமும் எப்படி இருக்கிறோம்? நம்ம இடத்துல என்ன இருக்கிறது? खुशी இருக்கிறது. खुशी இல்லைன்னு சொல்லிடாதீங்க. तो दुखी आत्मा को खुशी देना, இல்ல துக்கமான ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். இது அனைத்தை விட பெரியதிலும் பெரிய புண்ணிய செயலாகும். ஞானத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைச்சிருச்சுன்னா ஞானத்து மூலமாக குஷி கிடைச்சிடும். दुनिया वाले खुशी के लिए कितना समय संपत्ति खर्च करते हैं. மனிதர்கள் சந்தோஷத்தை அடைவதற்கு எவ்வளவு நேரத்தை செலவு பண்றாங்க, செல்வத்தை செலவு பண்றாங்க. ஆனா உங்களிடமோ சகஜமாக அழிவற்ற குஷியினுடைய பொக்கிஷம் இருக்கின்றது. உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதனால இருக்குது. अब सिर्फ जो मिला उसे बांटते जाओ. நீ இப்போ நீங்க என்ன அடைஞ்சீங்களோ அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருங்க. பாண்டனமானா படுனா, குஷி பிறருக்கு கொடுப்பது என்றாலே அர்த்தம் என்ன? அதை அதிகப்படுத்துவதாகும். जो भी संबंध में आए अनुभव करे कि इनको कोई श्रेष्ठ प्राप्ति हुई है, जिसकी खुशी है. யாரெல்லாம் உங்களுடைய சம்பந்தத்தில் வருகின்றார்களோ அவர்கள் இந்த அனுபவத்தை செய்ய வேண்டும். இவர்களுக்கு ஏதோ ஒரு உயர்ந்த பலனானது கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு உயர்ந்தத்தை அடைஞ்சிருக்காங்க வாழ்க்கையில, அதனால தான் சந்தோஷமா இருக்காங்க. அப்படி அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். ஸ்லோகன். अनुभवी आत्मा कभी भी किसी बात से धोखा नहीं खा सकती, वो सदा विजय रहती है. அனுபவசாலி ஆத்மா ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்தினாலையும் ஏமாற்றத்தை அடைய முடியாது. அவர்கள் சதா வெற்றியை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அனுபவம் கூட என்ன பண்ணும்? வெற்றியாளர் ஆக்கிடும். நல்லது. இன்றைக்கான அவித்த சமிகை. परोपकारी आत्मा अपने उपकार की शुभ भावना से, स्नेह से, शक्ति से, मीठी बोल से, उमंग उत्साह की सगयोस से. परोपकारी आत्मा என்றாலே நன்மை செய்யக்கூடிய ஆத்மா என்றாலே நன்மை செய்ய வேண்டும் என்ற சுபமான பாவனை மூலமா, அன்பு மூலமா, சக்தி மூலமா, இனிமையான வார்த்தை மூலமா, ஊக்க உற்சாகத்தினுடைய உதவி மூலமா மனசோர்வு அடைஞ்ச ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்கி விடுவதாகும். அர்த்தாத் அப்படின்னா அர்த்தம் என்ன? பெக்கரை கூட புறன்சாக்குவது, எல்லாம் இழந்தவர்களை கூட எல்லாம் அடைந்தவர்களாக ஆக்குவதாகும். உங்களுக்கு யார் எவ்வளவு வேண்டுமானாலும் அபகாரம் செய்யட்டும். லேக்கின் ஆனால் உங்களுடைய பார்வை, உங்களுடைய விருத்தி சதா இவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றே இருக்க வேண்டும். इसके लिए ज्ञान में चलने के बाद जो स्व अभिमान आ जाता उसका भी त्याग. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ஞானத்துக்கு வந்த பிறகு ஒரு அபிமானம் வந்துருது, அதை கூட தியாகம் பண்ணணும். जब इतनी त्याग की वृत्ति और दृष्टि होगी, எப்போ இவ்வளவு தியாகம் விருத்தி என்பது இருக்குமோ, தப் ஸ்மிருதி மே பாப் தாதா ரஹேகா. அப்படி தியாகம் பண்ணினா தான் உங்க நினைவுல கூட பாப் தாதா இருப்பாரு. அனைவருக்காக உபகாரம் பண்ண வேண்டும் என்ற ஒரு பாவனை என்பது உங்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला. पवित्र
सुगंध से जीवन में सुख ही सुख मिला। स्वरूप है यही अनादि रंग है अपना, यही तो आदि स्वरूप है। इसी में शांति की छाया है, इसी में सुख की धूप है। कल्प कल्प के भाग्य भवन की ये आधारशिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। विराजित तन के मंदिर में मन की मूर्ति मुस्काई। दीन प्रभु की सबको देने चला ये काफिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला।